டிசம்பர் 6 முன்னிட்டு இப்போ விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் பண்ணியிருக்கிறோம். எல்லா ரயில்வே ஸ்டேஷன்லையும் கவர்மெண்ட் ரயில்வே போலீஸ், அதாவது தமிழ்நாடு ரயில்வே போலீஸ் மற்றும் ஆர்பிஎஃப் 2 பேரும் இணைஞ்சு பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்களே பார்த்துருப்பீங்க, டாக் ஸ்குவாட் இருக்குது. டாக் ஸ்குவாடை வச்சு எல்லா பேக்கேஜஸும் ஸ்னீஃபர் டாக் எக்ஸ்ப்ளோசிவ் எதுவும் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறாங்க. அதே மாதிரி எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் பீட் மார்ச் பண்ணியிருக்கிறோம். அவங்க அபண்டன்ட் திங்ஸ் பிளஸ் சஸ்பெக்டட் மூவ்மெண்ட் எதுவும் இருக்கான்னு பார்க்குறாங்க. இது தவிர ஆல் என்ட்ரன்சஸில் சஃபிஷியன்ட் ஸ்ட்ரென்த் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்ட்ரென்த்தில் பிடிடிஎஸ் செக் பண்ணுவாங்க. எல்லா பேக்கேஜஸும் பேக்கேஜஸ் ஸ்கேனர் வழியாக வர்ற மாதிரி தேர்ட் என்ட்ரியை க்ளோஸ் பண்ணிவிட்டு எல்லாருமே ஒரே என்ட்ரி 2 என்ட்ரி வழியாக வர்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். அதனால் அந்த எல்லா என்ட்ரிலையுமே அவங்க கொண்டு வர பேக்கேஜஸ் லக்கேஜஸ் எல்லாம் செக் பண்ணி அதில் எதுவும் சந்தேகப்படும்படியான பொருட்கள் செக்அப் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. தனிப்பட்ட வேற தனியாக வர்றவங்களை ஹெச்ஹெச்எம்டி வச்சு நாங்கள் செக் பண்ணி அனுப்புகிறோம். இதில் கவர்மெண்ட் ரயில்வே போலீஸ் 620 பேர், தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ் ஒரு 120 பேர் வந்திருக்கிறாங்க. இது தவிர ஆர்பிஎஃப், நான் ஆர்பிஎஃப் கணக்கில் நான் சொல்றது சென்னை மாவட்டம் மட்டும், சென்னையிலிருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் உள்ள மட்டுமே இவ்வளவு ஸ்ட்ரென்த் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். இது தவிர திருச்சி எஸ்பி அதை போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. சஃபிஷியன்ட் ஸ்ட்ரென்த் இருக்கு. தமிழ்நாட்டில் போயிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் நாளைக்கு ஒரு முக்கியமான பாபர் மசூதி இருக்கும்போது ரொம்ப கவனமாக பார்ப்போம். அப்படி இருக்கும்போது எச்சரிக்கின்ற மாதிரி இந்த மாதிரியான எச்சரிக்கை காவல்துறை, அதாவது நாங்கள் எங்களோட காவலர்களுக்கு தான் நாங்கள் தகுந்த அறிவுரை கொடுத்துருக்கிறோம். சஸ்பெக்டட் மூவ்மெண்ட்ஸ் எதுவும் இருக்குதா, அபாண்டன்ட் திங்ஸ் லக்கேஜஸ், ஒரு அபாண்டன்ட் திங்ஸ் இருந்ததுன்னா அதை நாங்கள் சஸ்பீஷியஸாக தான் ஹேண்டில் பண்ணுறோம். ஸ்பெஷலாக அது பிடிடிஎஸ் ஸ்குவாட்னு நாங்கள் போட்டிருக்கிறோம். சந்தேகப்படும்படியான பொருட்களை தான் ஸ்னீஃபர் டாக்கை வச்சு செக் பண்ணுறோம். பிடிடிஎஸ் டீம் அதை செக் பண்ணுவாங்க. அதில் ஏதாவது சந்தேகப்படும்படியாக இருந்தால் அதை ஃபர்தராக ஹேண்டில் பண்ணுறதுக்காக. இது தவிர எல்லா என்ட்ரன்ஸ்லையுமே ஆளுகளை செக்அப் பண்ணி தான் அனுப்புகிறோம். அதனால் ஒரு அன்வான்ட் திங்ஸை ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே கொண்டு வர முடியாது. அதே மாதிரி எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்கள் எதையும் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே கொண்டு வர முடியாது. ஆமாம், மற்ற நாட்களை விட நாளைக்கு அதிகமான அளவில் நாங்கள் ஸ்ட்ரென்த்தை மொபிலைஸ் பண்ணியிருக்கிறோம். இல்லை, என்டையர் தமிழ்நாடு ஆர்பிஎஃப்பும் எங்களோட சேர்ந்து பண்ணியிருக்காங்க.